பிரைஸ் விடுகாடு கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாசல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தா போதும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தினாரு, எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 26:28 வாசிக்கிறோம், எல்லாருக்காக அல்ல, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று சொல்றாருல. மத்தேயு 20:28 இதே காரியத்தை இயேசு திரும்பவும் சொல்றாரு. எல்லாருக்காகவும் அல்ல, அநேகரை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்க வந்தேன் என்று இயேசு சொல்றாருல. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இதே வசனத்தை லூக்கா 13:24 வாசிச்சா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்றார்ல. அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அது அவர்களால் கூடாமற் போகும். நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா? தேவ வசனத்தை நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை கை கொண்டு நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்ல. மல்கியால வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். நாம் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தோடு வாழ்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.